வெல்கம் டு டிவைன் ஜர்னி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோம்நாத் ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கத்தில் முதல் ஜோதிர்லிங்கம் என்னும் பெருமை வாய்ந்தது சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ஆகும். இது கடற்கரைக்கு செல்லும் வழி. இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கடற்கரை போகணும். இது தேவியின் வயிறு பகுதி விழுந்த இடம் என்றும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உள்ளது. பாரத தேசத்தில் குஜராத் மாநிலத்தில் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டினம் என்னும் ஊரில் அரபிக்கடல் ஓரமாக இக்கோயில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி சூரியன், சந்திரன், இந்திரன், பாண்டவர்கள், கிருஷ்ணர் மற்றும் பலராமன் வழிபட்ட தலமாக உள்ளது. இத்தலத்தில் 3 நதிகள் சங்கமமாகின்றன. அவை ஹிரண்யா, கபிலா, சரஸ்வதி நதிகளாகும். கஜனி முகமது 17 முறை போர் செய்து செல்வங்களை எடுத்து சென்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த கோயிலை 7 முறை இடித்துள்ளார்கள். சுதந்திரத்துக்கு பின் சர்தார் வல்லபாய் பட்டேல் இக்கோயிலின் திருப்பணியை மேற்கொண்டார் என்று கூறுகிறார்கள். இதுவே சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தின் கோபுரமாகும். சந்திரனுக்கு சோமன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சந்திரன் சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் இருந்து தான் அடைந்த தக்ஷனின் சாபம் நீங்கிய தலமாக உள்ளது. அதாவது 15 நாட்கள் சந்திரன் கலைகள் தேயுமாறு, 15 நாட்கள் சந்திரனின் கலைகள் வளருமாறு வரம் கொடுத்தார் சிவபெருமான். மற்றும் சந்திரனை பிறைச்சந்திரனாக தனது ஜடாமுடியில் சூடினார் சிவபெருமான். மேலும் சந்திரதேவன் சிவபெருமானை இத்தலத்தில் ஜோதிர்லிங்கமாய் தோன்றி மக்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார். அதன்படி இங்கு ஈசன் ஜோதிர்லிங்கமாய் தோன்றி அருள் புரிகிறார். சந்திரனின் பெயராலே சோமநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் சோமநாதபுரத்து கடற்கரையில் சந்திரனின் ஒளியானது மிகவும் பிரகாசமாக ஒளித்து சிவபெருமானை வழிபடுகிறது என்று கூறப்படுகிறது. இவையே இத்தலத்தின் சிறிய வரலாறாகும். இதுதான் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தின் எக்ஸிட் கேட் ஆகும். இதுதான் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தின் என்ட்ரன்ஸ் கேட் ஆகும். இந்த இடத்துல தான் லக்கேஜ் வைக்கிற கிளாக் ரூம் இருக்கு. இங்கே நைட்டு 8லேருந்து 9 மணிக்கு கலர் லைட்ஸ் போடுறாங்க. Thank you for watching this video. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.